சர்க்கம் 49. அகலிகையின் சாபம் நீங்குதல். ஜனனேந்திரியத்தை இழந்த இந்திரன் பயந்த முகத்துடன் அக்னி, முனிவர்கள், சாரணர்கள் இருந்த இடத்திற்கு சென்று அவர்களிடம் கூறினான். தெய்வீக ஆற்றல் படைத்த கௌதமருக்கு கோபத்தை உண்டாக்கி அதன் மூலம் தேவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னால் அவ்வாறு செய்யப்பட்டது. கோபம் கொண்ட அவரால் நான் பிறப்பு உறுப்பினை இழந்தவனாகிவிட்டேன். அவளும் நிராகரிக்கப்பட்டாள். அவர் எங்களுக்கு கொடிய சாபம் கொடுத்ததால் அவருடைய தப்போபலத்தை அபகரித்து விட்டேன். தவம் மேற்கொண்டிருக்கும் போது கோபம் கொள்வதும் சாபம் கொடுப்பதும் தவத்தின் சக்தியை குறைத்துவிடும். தேவர்களுக்கு உதவியாக இந்த காரியத்தை செய்தேன். கௌதமரின் தவத்திற்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் நீண்ட தவத்தின் பயனாக அவர் தேவலோகத்திற்கே அதிபதியாகி விடுவார். எனவே தேவ ரிஷி சாரணர்களான நீங்கள் அனைவரும் எனக்கு பிறப்புறுப்பு உண்டாகும்படி செய்ய வேண்டும். இந்திரனுடைய வேண்டுகோளை கேட்ட தேவர்கள் அக்னியை முன்னிட்டு கொண்டு பித்ரு தேவதைகளிடம் சென்று சொன்னார்கள். முன்பின் யோசனை செய்யாமல் காமவசப்பட்ட இந்திரன் முனிவரின் பத்னியை கெடுத்தான். முனிவரின் சாபத்தால் ஜனனேந்திரியத்தை இழந்தவனாக்கப்பட்டான். அப்போது தேவராஜன் இங்கே தேவர்களிடம் வந்து, உங்களுக்கு நன்மை செய்ய போகத்தானே எனக்கு இந்த நிலைமை என்று மிகவும் கோபப்படுகிறான். பித்ரு தேவதைகளே, தங்களுக்கு அக்னி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆடு அண்ட கோசத்துடன் இருக்கிறது. இந்திரனோ அவைகளை இழந்தவனாக்கப்பட்டு விட்டான். ஆட்டினுடைய அந்த அங்கத்தை எடுத்து உடனே இந்திரனுக்கு கொடுங்கள். அந்த அங்கம் இல்லாமல் ஆடு உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். எனவே இனிமேல் உங்கள் திருப்திக்காக அண்ட கோஷம் இல்லாத ஆட்டை உங்களுக்கு தருகிறவர்களுக்கு ஏராளமாக குறைவில்லாத பயன்களை கொடுங்கள். அக்னியினுடைய சொற்களை கேட்ட பித்ரு தேவதைகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்டினிடம் இருந்த அண்ட கோஷத்தை வெட்டி எடுத்து இந்திரனின் உடலில் உரிய இடத்தில் ஒட்ட வைத்தார்கள். அது முதற்கொண்டு காக்குத்தனே எல்லா பித்ரு தேவதைகளும் அண்டகோஷம் இல்லாத ஆட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றாலும் ஆட்டை கொடுப்பவர்களுக்கு நிறைவான பலன் கிடைத்து விடுகிறது. மகாத்மாவான கௌதமருடைய தவ ஆற்றலால் ஆட்டின் அண்ட கோச்சங்களுடனேயே இந்திரன் இருந்து வந்தான். ராமா, பேராற்றல் உடையவனே வா. புண்ணிய கர்மாக்கள் நடைபெற்ற கௌதமரின் இந்த ஆசிரமத்திற்குள் வா. தெய்வீக வடிவம் கொண்டவளும் பெரும் பேறு பெற்றவளுமான அகலிகையை கடை தேற்றுவாயாக. விஸ்வாமித்திரரின் சொல்லை கேட்டு ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் முன்னே செல்ல அந்த ஆசிரமத்திற்குள் பிரவேசித்தார்கள். பாக்யசாலியான அவள் நீண்ட தவத்தினால் பேரொளி வீசிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இவ்வுலக மக்களாலும் எல்லா தேவ அசுரர்களாலும் காண முடியாதவளாக அவள் இருந்தாள். பிரம்மா மிகவும் கவனத்துடன் படைத்த மாயாமய உருவமாக விளங்கினாள். பனிக்கூட்டத்தாலும் மேகங்களாலும் மறைக்கப்பட்ட பூர்ண சந்திரன் போல காணப்பட்டாள். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு புகையினால் சூழப்பட்டிருப்பதை போல் இருந்தாள். நீர்நிலையில் பிரதிபலிக்கும் சூரியன் போல முழு ஒளியுடன் கண்ணுக்கு புலப்படாதவளாக இருந்தாள். அவள் கௌதமருடைய சாபத்தினால் ராமனுடைய தரிசனம் கிடைக்கும் காலம் வரையில் மூன்றுலக மக்களுக்கும் கண்ணுக்கு புலப்படாதவளாக ஆனாள். அன்றோ சாபம் முடிந்து போகும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் கண்களில் படும்படியாக வெளிப்பட்டாள். இப்போது ராம லட்சுமணர்கள் அவளுடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். கௌதமர் சொன்னதை நினைவுபடுத்திக் கொண்டு அவள் அவ்விருவரையும் சிறப்பாக வரவேற்று பூச்சித்தாள். தெளிந்த மனத்துடன் அவர்களுக்கு பாத்தியம், அர்க்கியம் முதலின அளித்து விருந்தோம்பல் செய்தாள். சாஸ்திர விதிகளில் கூறியபடி அவர் அந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டார். அற்புதமான இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தேவர்கள் பேரானந்தம் அடைந்தார்கள். அப்போது ஏராளமான மலர் மாறி பொழிந்தது. துந்துபிகள் முழங்கின. கந்தர்வ அப்சரசுகள் பாட்டும் கூத்துமாக அமர்க்களப்படுத்தினார்கள். ரொம்ப சரி, நல்ல காரியம் செய்தீர்கள் என்று கூறி தேவர்கள் எல்லோரும் அகலிகையை போற்றினார்கள். தவத்தின் மகிமையால் ஷரீர சுத்தம் பெற்றுவிட்ட அவள் கௌதமருடன் இணைந்தாள். மகா தேஜஸ்வியான கௌதமரும் அகலிகையை திரும்ப பெற்று மகிழ்ச்சி அடைந்தார். கௌதமர் முறைப்படி ராமனை பூஜித்த பின்னர் தவம் செய்ய புறப்பட்டார். ராமன் மிக உயர்ந்த உபச்சாரங்களை மாமுனிவர் கௌதமரிடமிருந்து பெற்றுக்கொண்டு மிதிலையை நோக்கி சென்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 49வது சர்க்கம் முற்றிற்று.